நான் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய உரை 1 மணித்தேலமா இருந்தாலும் சரி 1.5 மணித்தேலமா இருந்தாலும் சரி, ஜெயிலர் பட ஆடியோ லான்ச் அந்த அவர் கிட்டத்தட்ட 1 மணித்தேலங்களுக்கு மேல பேசியிருப்பாரு. அது நான் இப்ப வரைக்கும் 80-90 தடவைக்கு மேல நான் கேட்டுட்டேன். அவ்வளவு ஒரு பூஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் வேற யாருடைய ஸ்பீச்சையும் நான் வந்து ஃபுல்லா வந்து பார்க்கறேன் இல்லை. ஆனா சமீப காலமாக சீமான் அண்ணா அவர்கள், சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவங்களுடைய வீடியோக்களை பார்க்க காலம் தள்ளிச்சு. அப்படி பார்க்கக்குள்ள அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அந்த ஒரு அரசியலுக்கு, நம்ம அரசியல் மட்டுமில்லை, நம்ம எந்த தொழிலுக்குள்ள போறோமோ, தொழிலோ சேவையோ ஏதோ ஒரு விடயம் பண்ணோமோ, அதிலும் அடுத்தவர்கள் எங்களுக்காக வேலை செய்கிறார்கள், அடுத்தவர்களுக்காக நாங்கள் வேலை செய்யறோம். அப்ப அடுத்தவர்களோட தலையெழுத்து இருக்கு அப்படின்னு, அதை ஒருத்தரோட தலையெழுத்து நம்ம கையில இருக்கு, நம்ம பண்ற விடயங்கள்ல இருக்கு அப்படின்னு நமக்கு அந்த அறிவு வேணும். அப்ப அந்த அந்த அறிவாற்றல், அந்த தெளிவான சிந்தனைகளை சீமான் அவர்களிடமும் சரி, துரைமுருகன் அவர்களிடமும் சரி பார்க்க முடியும். என்ன நான் இதற்கு முதல் அவங்களோட வீடியோக்கள் வந்து அந்த என்ன சொல்லலாம், இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்பதான் வந்துச்சு. அதுவும் இந்த நடிகர் விஜயால தான் வந்துச்சு. அந்த டிஃப்ரெண்டை வந்து பார்க்க முடியுது. பார்க்கணும் என்பதற்காகத்தான் பல பேரோட வீடியோக்களை நான் பார்க்க ஆரம்பித்தேன், இந்த அரசியல்ல இருப்பவர்கள். அதுல சீமான் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சு அந்த உணர்வு பூர்வமா வரும். எழுதி வச்சு இந்த விஜய் பண்றது போல எழுதி வச்சு பேசுறது, அதை கூட உச்சரிப்பு கூட வரையில. விஜய்க்கு கோபம் வருது மக்களை, பேரை சொன்னாலே அந்த அளவுக்கு கோபம் வருது. சரி, அப்ப இந்த விஜய்க்கு வந்து எவனோ எழுதி கொடுத்தத இப்படி வந்து சொல்லுவேன். ஆனா சீமான் அவர்களுடையமும் சரி, அவரிடமும் சரி, துரைமுருகன் அவர்களிடமும் சரி, இங்க இருந்து வரும். அவ்வளவு தூரம் அவங்களுடைய அந்த மக்களோட பல்ஸ், என்ன நடக்குது நாட்டுல, யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது கரைச்சு குடிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம செலவழிக்கிற நேரம், அவங்களுடைய உரையை கேட்கக்குள்ள செலவழிக்கிற நேரம் 200% பயனுள்ளதா இருக்கும். ஏதாவது ஒரு ரீதியில எங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பயனா இருக்கும். நாங்கள் அரசியலில் இல்லை என்றாலும் நம்மளோட வாழ்க்கைக்கு மனிதர்களை படித்துக் கொள்ள, சில விடயங்களை தெரிந்து கொள்ள, அவங்களுடைய ஒரு 30 நிமிடம் 20 நிமிடம் அவங்களோட உரையை ஃபுல்லா பார்த்தா கூட அது பயனுள்ளதா இருக்கும். இந்த விஜய் விடயத்துல 1 நிமிடம் 50 செகண்ட் செலவழிச்சா கூட அது நம்மளோட வாழ்க்கையில தரித்திரத்துக்கு செலவழிக்கப்பட்ட நேரமா தான் இருக்கும். ஒரு குப்பைக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு தூரம் வேஸ்ட் ஆஃப் டைம் இவருடைய விஜயோட பேச்சை கேட்டா. பக்கா ஃபேக்கு, பக்கா டூப்ளிகேட், சைனா ப்ராடக்ட் அப்படி. சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள விஜயோட கேவலமான நாடகம், அந்த அந்த தன்னுடைய ரசிகர்களை எந்த விதமான மனசாட்சியும் இல்லாம எவ்வளவு தூரம் தன்னுடைய சுயலாபத்துக்காக இந்த நபர் பயன்படுத்துறார் அப்படி என்பதை அறிவுள்ள மக்கள், நல்ல முறையில வளர்ந்த மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். மீதிகளை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. சிலருக்கு சொல் புத்தியும் இல்லை, செயல் புத்தியும் இல்லை. அப்ப அப்படிப்பட்டதுகள் என்ன ஆகும்? அடுத்தவன் பின்னால நாய்மார்த்தான் தெரியும், நாய்மார்த்தான் தெரியும். அவனுங்க வந்து நாய்மார்த்தான் பார்ப்பாங்க. நெச்சு பாருங்க, இவர் விஜய் வந்து அவருக்கு வந்து போற இடத்துல எல்லாம் எல்லா வசதிகளும் இருக்கு. 1.5 கோடி 2 கோடி வாகனத்துல தான் அவர் வந்து போவாரு. அவருக்கு அவ்வளவு இரும்பு மாதிரி அவருக்கு அந்த ஒரு வாகனம், அதுக்குள்ள அவர் இருப்பாரு. அதுக்குள்ளேயும் பொடிகார்ட்ஸ் இருக்கும். அதை தாண்டி வேலிகள் இருக்கு, கிட்ட கூட வர முடியாது. ஆனா இந்த மக்கள் 12 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. சில பேர் 8 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. தண்ணி இல்ல, இயற்கை கழிவுகளை கழிப்பதற்கான வசதிகள் எதுவுமே இல்ல, பெண்கள் கை குழந்தைகளும் கூட இல்ல. அதை கூட இந்த விஜய் கேர் பண்ணல. அப்ப எப்படி பாக்குறாரு? நாயை விட கேவலமா பாக்குறாரு. அப்ப இதை வந்து நம்ம அதுகளுக்கு சொன்னா அதுகளுக்கு புரியுதும் இல்லை. அப்ப இந்த சொல் புத்தி செயல் புத்தி இல்லாதவர்களை நம்ம என்ன பண்ண முடியும்? நாய்களுக்கு சொன்னா கூட, விலங்குகளுக்கு சொன்னா கூட அதுகளுக்கு அறிவு இருக்கும். அட இவங்க அக்கறையில சொல்றாங்க, பாசத்துல சொல்றாங்க, நம்மட நல்லதுக்கு சொல்றாங்கன்னு. ஆனா விஜய் பின்னால் அந்த ஒரு கூட்டம் தெரியுது பாருங்க, அதுகளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அப்ப அப்படிப்பட்டவர்களோட வாழ்க்கை எப்படி போகும்? வாங்கினதுக்கு பின்னுக்கு ரோட்டா அண்ணா அண்ணா கேவலமா இருக்குல்ல. இப்ப இதை பண்ண அதை விட கேவலமா இருக்கு அதுகள் பண்றதை பார்க்க. என்னடா சரி, அப்படி இருக்கக்குள்ள விஜயோட அந்த கொடூர முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு, இப்ப நம்ம வந்து பிக் பாஸ் பத்தி பேசுறேன்னா, அப்ப அதுல பிக் பாஸ் போட்டியாளர்கள் நம்ம கொண்டாடின நபர்கள். பிக் பாஸ் வந்து கேம் ஷோ இல்ல, ரியாலிட்டி டிவி ஷோ, தி பிகெஸ்ட் ரியாலிட்டி ஷோ இன் இந்தியா. அப்ப அந்த ஷோல நம்ம வந்து ஒருத்தருக்கு 100 நாள் குரல் கொடுக்கக்குள்ள, சப்போர்ட் பண்ணக்குள்ள, ரசிக்கக்குள்ள எதுக்கு சப்போர்ட் பண்றோம்?
அவங்களுடைய ரியாலிட்டிக்கு, அவங்களுடைய போல்ட்னஸுக்கு, தப்ப கண்டா எதிர்த்து கேட்கறதுக்கு. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதிர்த்து கேட்கறவங்க வெளியில சமூகத்துல எதிர்த்து கேட்கணும் அப்படி என்பது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிக் பாஸை விட்டு வெளியில வரைக்குள்ள லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வரும். அப்ப அப்படி நபர்கள் வந்து அதே மாதிரி இருக்கணும் என்பதா நம்மளுடைய ஒரு விருப்பம் ஆஸ் ரிவ்யூவரா, பிக் பாஸ் ரிவ்யூவரா. அப்ப அதை வந்து நம்ம பிக் பாஸுக்குள்ள ரசித்த ரசிகர்கள் வெளியில பண்ணிக்குள்ள கண்டிப்பா எங்களுக்கு வந்து ஒரு பெருமையா இருக்கும். அந்த நபர்களை பற்றி ஒரு 10 பேர் பார்த்தாலும் சரி, ஒரு 100 பேர் பார்த்தாலும் சரி, நான் அந்த நபர்களை ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஷேர் பண்ணணும்ன்றது என்னுடைய இது. அதிலும் இந்த விஜய் பண்ண அந்த கேவலமான ஒரு செயலை யார் யார் தட்டி கேட்கிறாங்களோ அவங்க எனக்கு ஹீரோ தான். சரியா? அந்த ரீதியில் ஓவியா மேம் அவர்கள் பதிலடி செருப்படி கொடுத்தாங்க விஜய்க்கு, அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப வந்து நம்மளுடைய அசீம், பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 வின்னர் அசீம் அவர்கள் ஒரு வீடியோ போட்டு செருப்படி கொடுத்திருக்காரு. நாரா கேள்விகள் கேட்டிருக்காரு. அது விஜய்க்கு பதிலே இல்லை. நினைச்சு பாருங்க மக்களே, சனிக்கிழமை இந்த 41 உயிர்கள் போகுது. ஆனா விஜய் வந்து புதன்கிழமை 4 நாட்கள் கழிச்சு வீடியோ போடுறாரு. அதுவும் புதுசா ஒரு விக்க மண்டையில வச்சுட்டு இத தாடியை ட்ரிம் பண்ணி போட்டு கவலையா இருக்கிற மாதிரி செட் பண்ணி நடிச்சு பேசுறாரு. அதுவும் பொய், சொன்னதெல்லாமே பொய். இதுதான் முதல் தடவையாம், கார்ல நடந்ததெல்லாம் முதல் தடவையாம். அவர் போன மாநாடுகள் எல்லாமே உயிரிழப்புகள் நடந்திருக்கு, மயக்கங்கள் நடந்திருக்கு, சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இது இவருக்கு தெரியலன்னா நீங்க எல்லாம் என்னையா இந்த இதுக்கு வர்றீங்க? சந்திரசேகர் அப்படின்ற ஒருத்தர் இல்லை அப்படி என்றால், உங்களுடைய தகப்பனார் இல்லைன்னா நீங்க சினிமாக்குள்ள வந்திருக்க முடியாது. நீங்க நடிச்ச 5 படமும் ஓடவே இல்லை, படுதோல்வி. அப்ப அப்பங்காரன் டைரக்டரா இல்லாத ஒருத்தன் சினிமாக்குள்ள வந்து அவன் 2 படம் தோத்தாலே, அதுவும் அந்த காலத்துல 90ஸ்ல ஒரு படம் தோத்தாலே அங்கால சான்ஸ் கிடைக்காது. இவர் விஜய்க்கு 5 படம் படுதோல்வி, அதுக்கப்புறமும் அவருக்கு சான்ஸ் வருதுன்னா அது காரணம் என்ன? யாரு? அந்த பேக்ரவுண்ட்ல பிறந்தபடியா, அந்த ஒரு சினிமா பிரபலத்துக்கு மகனா பிறந்தபடியா 5 படத்தையும் எடுத்தது அவருடைய அப்பா, வேற யாருமே எடுக்க வரல. அதுவும் இவருக்கு அந்த படங்கள் ஹிட் ஆகலன்னா, அவருடைய முதலாவது ஹிட் படம் எப்படி? இந்த மாமியாருக்கு சோப் போட்டு வர்ற மாதிரி காட்சிகள். அப்போ ஃபேமஸா இருந்த நடிகை சங்கவி அவர்களை இன்னும் கிளாமரா காமிச்சு அதன் மூலம் அப்போ பத்திரிகைகள் நிறைய வந்துச்சு, விஜய் அவர்களையும் சங்கவி அவர்களையும் வச்சு. ஸோ ஒரு ஃபேமஸா இருந்த நடிகையை வச்சு அவங்களுடைய கவர்ச்சியை வச்சு இவர் முதலாவது வெற்றியை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட பேரு, நான் ரஜினி ரசிகன், நான் ரஜினி ரசிகன், தலைவர் ரசிகன். தலைவரோட 25வது விழாவுக்கு சொல்றாரு, 50வது விழாவுக்கு நான் முதலாவது மாலை போடுவேன் அப்படின்ற மாதிரி. இங்க இன்னும் வாழ்த்து கூட தெரிவிக்கல. தலைவர் 99ஆம் ஆண்டு படையப்பாக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ வதந்திகள் வந்தோன்னா கேக் கட் பண்ணி கொண்டாடினது இவருடைய தகப்பனார் என்று பல பத்திரிகைகள் வெளியாச்சு. இவர் வந்து பாபா சரியா ஓடையில கேக் கட் பண்ணி கொண்டாடினாங்களாம். அதுக்கப்புறம் இவர் வந்து அது திரும்ப தலைவர் நடிக்க வந்துட்டார் உடனே விஜயோட உண்மையான முகத்தை அதுலையும் காமிச்சிட்டாரு. அதற்கு முதலெல்லாம் தலைவர் ரசிகர் சொன்ன விஜய் அதுக்கப்புறம் வந்து நான் எம்ஜிஆர் ரசிகரான். என்னையா பச்சோந்தித்தனம், என்னையா பச்சோந்தித்தனம். தலைவா படத்துக்கு அப்புறம் அவருக்கு படமே ஹிட் ஆக இல்லை. உண்மையா அம்மா காலில் விழுந்தாரு. இன்னைக்கு அம்மாவை இருந்து அம்மா மட்டும் இவர் இப்படி பேசியிருக்கணும், ஜெயலலிதா அம்மா பற்றி பேசியிருக்கணும். தலைவா படத்துக்கு கையை கட்டிட்டு ஒரு இதொன்று போட்டார்ல, இப்ப வேற மாதிரி வீடியோ வந்திருக்கு. ஏன் இவ்வளவு பாவம் பண்ணவரை அந்த இடத்துல அவங்க கைது பண்ணியிருப்பாங்க. ஆனா ஸ்டாலின் ஐயா அவர்கள் பாம்பாத்து விட்டுட்டார், பொழைச்சி போர் தம்பி அப்படின்ற மாதிரி. அவர் அரசியல் ஆக்க விரும்பல. அவர் சொன்னது ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்ப கூட சொல்றாங்க, ஸ்டாலின் ஐயா அவர்களும் சரி, சீமாரன் அவர்களும் சரி, ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தது அந்த 41 உயிர்கள், அந்த குடும்பத்துக்கு என்ன பண்றது. அப்ப அதுக்குள்ள இதை அரசியலை வச்சு தோண மனுஷனா இருக்கிறவங்களுக்கு அது தோணல. ஆனா விஜய் போட்ட காணொலியில் என்ன இருக்கு? இந்த இழப்புக்கு மன்னிப்பு கேட்கல, அந்த குடும்பத்துக்கு பத்தி அவர் கவலையே படல. அதுக்கு பதிலாக ஸ்டாலின் ஐயாவை இருக்கிறாங்க, என்ன ஏதாவது பண்ணுங்க, என்னோட பசங்களை விட்டு கை வைக்காதீங்க. யோ உங்களோட பொடி கார்ட்ஸ் தானே உங்களை கிட்ட வந்தவங்களை தூக்கி பஸ்ல எறிஞ்சாங்க. அதுல கை உடைஞ்சு கால் உடைஞ்சு போனவங்க எத்தனை பேரு? கண்ணுக்கு முன்னுக்கு தெரியாத மாதிரி போறீங்க. உங்களை பத்தி உங்க கூட முந்தி இருந்த பொடி கார்ட் சொல்லியிருக்காங்க, நீங்க எவ்வளவு தூரம் இந்த மாஸ்க்குக்காக பைத்தியக்காரத்தனமா பண்ணுவீங்க அப்படின்னு. யூடியூப்ல வீடியோக்கள் இருக்கு பாருங்கயா. நெப்போலியன் சார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இவர் காரவானிக்குள்ள இருக்கக்குள்ள ஒருத்தர் அவருக்கு நெப்போலியன் சாருக்கு வேண்டப்பட்டவர், இவரோட செல்ஃபி எடுக்கணும் என்று சொன்னதுக்காக உள்ளுக்குள்ள அழைச்சி வரைக்குள்ள இவர் வந்து இவருடைய உண்மையான முகத்தை காமிச்சாரு, யாரா இருந்தாலும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் கூட அதிகமான நேரம் காரவானிக்குள்ள இருக்க மாட்டாங்க, ஆனா இவர் இருப்பாரு. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள்
மரத்தடியில சின்ன கதிரைகள்ல எங்க இருக்குதோ இருப்பாங்க. தயாரிப்பாளருக்கு காசு போடுறவங்களுக்கு செலவை கூட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க, குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் தலைவர். ஆனா நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்தா கூட தலைவர் கிட்ட கூட வர முடியாது. அப்ப சினிமாலையும் நீங்க தோல்விதான், அரசியலையும் நீங்க தோல்விதான். என்னையா பண்ண போறீங்க? இத்தனை பேர் வந்தாங்க அந்த கூட்டத்துல எத்தனை பிள்ளைகள் வந்தாங்க. உங்களோட பிள்ளைகளை எப்படி கொண்டு போய் விடுவீங்களா? கனடால வீடு, மகளுக்கு மகனுக்கு, வெளிநாடுகளில் சொத்துக்கள். ஆனா இங்க இப்ப யாரோ பெற்றதுகள் தானே. செத்த எத்தனை பேர் இழந்தார்கள், அதுல கணக்கு கூட இவருக்கு தெரியாது. எவனோ எழுதி கொடுக்கறத வந்து வாசிக்கிறது. அப்ப எங்களுக்கே இப்படி கோபம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அப்படி கோபம் வரும். அவங்க ஒரு சேவையா பாக்குறாங்க. ஆனா பல பேர் இந்த நேரத்துல அந்த மக்களுக்கு என்ன பண்ணலாம், எப்படி இது நடக்காம இருக்கலாம் அப்படின்னு தான் பேசுறாங்களே தவிர நீங்க பண்ற மாதிரியான அரசியல், கேவலமான அரசியல் பண்ணல விஜய். அப்ப என்னோட ஸ்பீச் எப்படி இருக்குதோ அதே போலதான் முகமது அசீம் அவர்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 வின்னர் ஒரு காணொலி போட்டிருக்காரு. அதுவும் வந்து அவர் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் தான் பண்ணியிருக்காரு. அது ஏன் ஆஃப் பண்ணியிருக்காருன்னா, அறிவு இருக்கிறவங்களோட நம்ம வாதாடலாம். ஆனா விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் அறிவே இல்லாதவர்கள். இந்த விடயத்திலையும் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் இருக்கிறவன் அவனுக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அப்ப அப்படிப்பட்டதுகள்கிட்ட நம்ம போனா கடிச்சு குதறித்தான் வைக்கும். அப்ப அறிவு இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அது கிட்ட வராத மாதிரி பார்க்கணும். அதைத்தான் அசீம் அவர்கள் பண்ணாரு. தரமான செருப்படி. போங்கடா டே, படமும் ஹிட் கொடுக்க தெரியாது, அரசியலும் பண்ண தெரியாது, வந்துட்டாரு. நீங்க உச்சத்துல இருந்தீங்களா? சினிமால உச்சத்துல இருந்தீங்களா? காகம் கழுகு கதை தெரியுமா? தலைவர் சொன்னார்ல, அதுதான். காக்கா எப்பயுமே கழுகாகாது. மனசாட்சியோட இருங்க விஜய் அண்ணா. உலக தமிழர்கள் கழுவி ஊத்துறாங்க உங்களை. ஆரம்பத்திலேயே உங்களை பல பேருக்கு பிடிக்காது. தலைவா படத்துக்கு அப்புறம் இவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு 100 பேர் இருந்தா ஒரு 10,000 பேர் இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவாரு டிஜிட்டல் மாஃபியா மூலம், இந்த எலும்பு துணி கலைகிற இந்த ரிவியூஸ் மூலம். உண்மையா அவருக்கு சப்போர்ட் இருக்குன்னா 0, உண்மையான மக்கள் மத்தியில் சப்போர்ட் இருக்குன்னா 0. இதுதான் நிலவர மக்களே, சரிங்களா? ஸோ அப்ப இப்படியான விடயங்களை நம்மள மாதிரியான ஆட்கள் பேசுறதை விட இந்த டிவியில வந்தவங்க, மக்களால் கொண்டாடப்பட்டவங்க, அதுவும் ரியாலிட்டி ஷோல வந்தவங்க, அவங்க பேசுறது சிறப்பு. கொஞ்சமாவது பல மக்களோட கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பேசுறவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், சரிங்களா மக்களே? இப்படியான விடயங்கள் சில வேளை நடக்கக்குள்ள கடவுள் படிப்பிப்பார் சில பாடங்கள், சில பேரோட உண்மை முகத்தை காமிப்பார். இதுல விஜயோட தகுதி இல்லாத தன்மை, ஆளுமை இல்லாத தன்மை, தகுதியே இவருக்கு இல்லை இந்த அரசியலுக்குள்ள வர அப்படின்றத காட்டி கொடுத்திருக்கு. அதே நேரத்தில் சீமான் அண்ணா அவர்கள், அவர் கூட இருக்கின்ற நபர்கள், இங்கால ஸ்டாலின் ஐயா அவர்கள், அப்ப அவங்களுடைய அந்த உண்மை தன்மை, அவங்க மக்களுக்கு சேவை பண்ற விதம், அதை வந்து வெளிவா காமிச்சிருக்கு, சரிங்களா? ஸோ அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா மாதிரி, ஜெயலலிதா அம்மா மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்கள் செயற்பட்டாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய இது. ஏன்னா விஜய் போன்ற நபர்கள் திருந்த போறதே இல்லை. எவ்வளவு தூரம் அரசியலை இதை விட எவ்வளவு தூரம் கேவலமா பண்ணலாமோ அதை விட கேவலமா பண்ணுவார்கள். அப்ப அதுக்கு வந்து ஆரம்பத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வச்சா நல்லா இருக்கும், சரிங்களா? ஓவியா அவர்கள் சொன்னது போல விஜயை வந்து ஆரம்பத்திலேயே கைது பண்ணியிருந்தா எல்லாம் நல்லா தான் இருந்திருக்கும். இன்னும் என்னென்ன கேவலங்கள் இவரால் நடக்க போதோ தெரியல. நன்றி.